ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லேப்டாப்பில் விண்டோஸ் இருக்கிறப்போ டியூயல் பூட் உபுண்டு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உபுண்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் உபுண்டு 24.04.3 இது லேட்டஸ்ட் வெர்ஷனு. உங்களுக்கு பாருங்கள் அது வந்து 6 GB கிட்ட. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பூட் பண்ணுறதுக்கு ரிஃப்ரெஷ் டவுன்லோட் இதுக்கு கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேர்ட் ஒன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இருக்கிறது அதாவது ஒரு 32 GB 64 GB பென்ட்ரைவு உங்கள் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இங்கே வந்து நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் இன் ஐஎஸ்ஓ எமோஜி மோட் கமெண்ட் ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க பூட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம உபுண்டுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம அன்அலோகேட் பண்ணோம். இப்போ அதுக்கு சர்ச் பாரில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை டைப் பண்ணுங்க. இங்கே வந்து இப்போ உபுண்டுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம அன்அலோகேட் பண்ணோம். இங்கே ஓப்பன் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போ எனக்கு 50 GB கொடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்கள் யூசேஜை பொறுத்து தான். இங்கே பாருங்கள் அன்அலோகேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு நியூ சிம்பிள் வால்யூம் இது வந்து கிளிக் பண்ணலாம், நீங்கள் அப்படியே விட்டுடணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது பூட்டபிள் கீ ப்ரெஸ் பண்ணோம். இப்போ என்னோட லேப்டாப் வந்து லெனோவா, என்னது வந்து F12. டிபெண்ட்ஸ் அந்த லேப்டாப் டெல்லுக்கு வேறு இருக்கும், ஆசருக்கு வேறு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் யூஎஸ்பி ஹெச்ஜி கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு சேஃப் கிராஃபிக்ஸ் இது வந்து செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து சூஸ் ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே வந்து இங்கிலீஷ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு குத்துங்க. இங்கேயும் நெக்ஸ்ட்டு குத்துங்க. இங்கே வந்து டு நாட் கனெக்ட் த இன்டர்நெட் கொடுத்து நெக்ஸ்ட்டு குத்துங்க.
இங்கே இன்ஸ்டால் Ubuntu நெக்ஸ்ட் இது வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. இங்கே தான் உங்களுக்கு இங்கே தான் மெயினாக பார்க்கணும். இன்ஸ்டால் Ubuntu அலாங்சைட் விண்டோஸ் பூட் மேனேஜர். உங்களுக்கு விண்டோஸோடு வேணுமான்னு கேட்குது. அது கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இது கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா விண்டோஸ் டேட்டாவை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் இப்போ என் நேம் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து நம்ம லொக்கேஷன் வச்சு நம்ம லொக்கேஷனை கேட்கும். இங்கே வந்து நீங்கள் இந்தியா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கொடுத்துருங்க இன்ஸ்டால். அங்கே இன்ஸ்டால் ஆகும். 5 to 10 minutes ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரிஜிஸ்டர் பண்ண கேட்கும். ரிஜிஸ்டர் கொடுங்க. ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் ப்ரெஸ் என்டர். பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ண சொல்லுது. பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு கேட்கும் விண்டோஸ் பூட் மேனேஜர் விண்டோஸு. அதை நீங்கள் கீழே டவுன் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ வந்து டேரெக்டாக உங்களுக்கு டிஃபால்ட்டாக Ubuntu தான் ஓப்பன் ஆகும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்க நான் கொடுத்த யூசர் நேம் வந்துச்சிங்களா. இப்போ நான் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுறேன். வெல்கம் டு Ubuntu 24.04 LTS. இதான் கைஸ், இவ்வளோதான் சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.